மக்காச்சோளம் வந்து சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சீக்கிரத்திலே அறுவடைக்கு வந்துவிடும். ஆனால் அதுபோக மற்ற தோழர்கள்லாம் வந்து இது மிளகாய் செடி, அந்த மாதிரி வத்தல் செடிம்பாங்க, வத்தல் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆண்டினுடைய பயிரில் மக்காச்சோளம் வந்து ஒரு விவசாயத்தில் நல்ல உற்பத்தி ஆகிறது. இது நம்ம வந்து மக்காச்சோளம் தான் போடுறோம். இந்த மக்காச்சோளம் நம்ம அறுவடை செய்யும்போது இதுக்கு வந்து அரசு வந்து ஒரு நியாயமான விலையை வந்து அரசு நிர்ணயம் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஒரு கிலோ மக்காச்சோளம் வந்து 20 ஒரு கிலோ வந்து 20 ரூபாயில் இருக்குது. அப்போ ஒரு 100 கிலோன்னா ஒரு குண்டால் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து 2000 2200 இருக்குது. இது வந்து விவசாயத்துக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால் அரசு வந்து மக்காச்சோளத்துக்கு வந்து ஒரு குண்டால் 100 கிலோவுக்கு வந்து ஒரு 5000 ரூபா ரேட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, நான் விவசாயம் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய மக்காச்சோளம் உற்பத்திக்கு வந்து எவ்வளவு எனக்கு வந்து செலவு நான் பண்ணியிருக்கேன்னு தெரியும். முதல்ல எனக்கு வந்து அதனுடைய இது தெரியும். ஆனால் நான் ரேட்டு வைக்க முடியல. நான் உற்பத்தி பண்ணி நான் அறுவடை செய்து இதற்கு விலை வந்து நான் நிர்ணயம் செய்ய முடியல. அது பெரிய கொடுமையான செய்தி தானே. நான் வந்து இன்றைக்கி வந்து இதை ஒரு குண்டால் 2000 ரூபாய்க்கு போட்டால் இதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? லாபம் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அதனால் அரசு வந்து ஒரு மனிதனுடைய செலவு, அது இதில் நிறைய செலவு இருக்குது. 2 தடவை மருந்து அடிச்சிருக்கேன், 3 தடவை வந்து உரம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 8 கிலோ 10 கிலோவிலேருந்து நான் வந்து விதை போட்டிருக்கேன். விதை மட்டுமே 5000 ரூபா ஆச்சு. நம்ம இன்னைக்கு கடையில் விதை வாங்கினா ஒரு கிலோ வந்து 500 ரேட்டுக்கு 5000 ரூபாய்க்கு விதை வாங்கி போட்டிருக்கேன். அது டிராக்டரு, உழவு, இதுவரை ஒரு ஏக்கருக்கு வந்து எனக்கு 25000 ரூபாய்க்கிட்ட செலவாகிட்டு எனக்கு. ஆனால் எனக்கு வந்து பாருங்கள், 50 குண்டால் மக்காச்சோளம் வந்தால் கூட கிடைக்காது. 25000 இப்போ செலவாகிட்டு, இன்னும் அறுவடை செலவு வேறு இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் விவசாயிகளுடைய சிரமம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் விவசாயத்துக்கு மேலே வந்து அவங்க முன் வர முடியல. அதனால் தமிழ்நாடு அரசு வந்து இதை மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நல்ல தரமான ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஆண்டு மக்காச்சோளத்தினுடைய ரேட்டு வந்து ஒரு குண்டாலுக்கு வந்து 5000 ரூபா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் அது சிறப்பாக இருக்கும். நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்களும் நம்ம அதை பாராட்டலாம். இப்போ அமெரிக்காவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விவசாயமே செய்யாமல் தரிசு நிலமாக போட்டால் கூட அவங்க ஏக்கருக்கு 30,000 ரூபா தராங்களாம். இது மாதிரி விவசாயம் பண்ண தொடங்கிட்டாலே அதனுடைய உற்பத்தி எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏக்கருக்கு 50,000 ரூபா அமெரிக்காவில் கொடுக்காங்கன்னு ஒரு செய்தியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுதோம், இதில் லாபம். அப்போ இவங்களும் இந்த மாதிரி எல்லா விவசாயிகளுக்குமே ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 எங்களுக்கு தந்தனா, அப்போ அதனுடைய உற்பத்தி மற்றதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் சரி பண்ணி நம்ம அந்த விவசாயத்தை அடுத்த ஆண்டு தொடர்வதற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும், நல்ல வளர்ச்சியாக நமக்கு இருக்கும். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த விவசாயிகளுக்கு வந்து போனஸ் மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10,000 போனஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து விவசாயிகள் அந்த இடத்த பராமரிப்பாங்க, அதில் ஏதாவது பயிர் உற்பத்தி செய்வாங்க, அவங்களுடைய இழப்பீடை வந்து அதில் வந்து ஈடு செய்ய முடியும். அதனால் இந்த ஆண்டு வந்து இப்போ அடுத்த தைப்பொங்கல் வந்தது ஜனவரி 15ஆம் தேதி. இந்த ஆண்டு பொங்கல் திருநாள். பொங்கலுக்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு 5000 ரூபா போனஸ் கொடுக்கலாம்ல. அரசாங்க பணத்தை தானே யாருமே கொடுக்க போகிறீங்க. எந்த ஆட்சியாளர்களும் தங்களுடைய பணத்தை தரலையில. அதனால் இப்போயுமே கவர்மெண்ட்டு இந்த ஆண்டு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பொங்கல் அன்று 5000 ரூபா போனஸ் வழங்கணும். இதுதான் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தினுடைய கோரிக்கை. அதே போல் விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 10,000 ரூபா பொங்கல் அன்று ஒரு போனஸ் தொகையை அறிவிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் போனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த உற்பத்தி அப்போ தான் வந்து நல்ல பயிரிட முடியும், நாம் போராட முடியும், நம்மளுடைய நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும். எனவே தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு பொங்கல் போனஸ் 5000 இந்த விவசாயம் செஞ்சிருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் அவங்களுக்கு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் கெட்டு போனாலும் அவங்களுடைய விற்பனை செலவெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா இதுக்குமே இழப்பீடு வரும். அதனால் அதை சரி கட்டுவதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தானாகவே முன் வந்து இப்போ வந்து ஏக்கருக்கு 10,000 ரூபா நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு பயிர் செஞ்ச விவசாயிகளுக்காக நாங்கள் தாரோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். புதுசாக தான் இருக்கும். எதுவுமே கவர்மெண்ட் வந்து புதுசாக நம்ம நான் சொல்லும் போது பல பேருக்கு அது வந்து கேலியாகவும் இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும். ஆனால் அரசாங்கமே அமெரிக்காவில் எப்படி செஞ்சுருக்காங்க, ஏக்கருக்கு வந்து தரிசு நிலமாக இருந்தாலும் பணம் கொடுக்காங்க, விவசாயம் செஞ்சாலும் பணம் கொடுக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் உற்பத்தி செஞ்ச விவசாயிகளுக்காக ஏக்கருக்கு ஒரு 10,000 கொடுங்க. அப்படி கொடுத்தோன்னா அந்த விவசாயிகள் வந்து இதில் இன்னொரு பாருங்கள், இந்த ஏரியாவெலாம் அப்படி பார்த்தோன்னா விவசாய பணிகள் அப்படி நல்லா அவங்க செய்தாங்க. இப்போ இந்த விவசாயி பாருங்கள், இதில் அவர் இதில்
கம்பரிசி போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த கம்பரிசியினுடைய உற்பத்தி அவருக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இப்போ இந்த விவசாயி பாதிக்கப்படுதார்ல, அப்போ இவருக்கு வந்து நீங்கள் ஏக்கருக்கு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா தானே அந்த விவசாயி மகிழ்ச்சியாக வாழ முடியும், அவங்க குடும்பத்தில் வந்து நல்ல உணவு உடைகள் உடுத்த முடியும். அதனால் வந்து அரசு வந்து விவசாயிகள் மேலே தனி கவனம் செலுத்தணும். விவசாயத்திற்கென்று தனி நலவாரியங்களை உற்பத்தி பண்ணி எல்லாருமே விவசாயிகளை வந்து அவங்கள வந்து வாழ்வாதாரத்தை வந்து விரிவடைய செய்வதற்கு, அவங்களுடைய இழப்பீடு சரிபடுத்துறதுக்கு இந்த ஆண்டிலிருந்து தமிழக முதல்வர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் உற்பத்தி செய்யும்போது ஏக்கருக்கு அவர்களுக்கு வந்து அரசினுடைய பங்குத்தொகை என்று ஏக்கருக்கு 10,000 ரூபா கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தினுடைய தொலைநோக்கு சிந்தனையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.